வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது வசந்தம் டிவியின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் பத்மநாதன் பிரதாப். முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். கொரோனா பட்டியலில் 1890 பேர் நேற்று இணைவு. பெசில் பாராளுமன்றத்திற்கு தேவை 113 உறுப்பினர்களின் கையொப்பத்துடன் ஜனாதிபதியிடம் கோரிக்கை. 3 மாத காலத்திற்கு தேவையான உணவு கையிருப்பில் உள்ளதாக அமைச்சர் கெகலிய உறுதி. பேள் கப்பலில் இருந்து 60% பிளாஸ்டிக்கு என்ன நடந்தது? சுற்றாடல் அமைச்சர் கேள்வி. 3 மாத காலத்திற்கு பின்னர் இந்தியாவில் குறைந்த எண்ணிக்கையிலான தொற்றாளர்கள் நேற்று பதிவு. இனி தொடர்வது விரிவான செய்திகள். நேற்றைய தினமும் நாட்டில் 1890 கொரோனா தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டனர். கொழும்பிலிருந்து இனம் காணப்படும் தொற்றாளர்களில் ஓரளவு குறைவு காணப்படுவதாக சுகாதார பிரிவு தெரிவிக்கிறது. இதேவேளை கொரோனா தொற்றிய 3 ஒரே குடும்பத்தில் உயிரிழந்த சம்பவம் குறித்து உடனடியாக விசாரணைகளை ஆரம்பிக்குமாறு சுகாதார அமைச்சர் பணிப்புரை விடுத்துள்ளார். நேற்று நாட்டில் இனங்காணப்பட்ட 1890 தொற்றாளர்களில் 40 பேர் வெளிநாடுகளிலிருந்து வருகை தந்துள்ளனர். நேற்றைய தினம் கூடிய தொற்றாளர்கள் கம்பகா மாவட்டத்தில் இனங்காணப்பட்டதுடன் அவ்வெண்ணிக்கை 337 ஆகும். களத்துறையிலிருந்து 268 பேரும், ரத்னபுரியிலிருந்து 198 பேரும், கொழும்பு மாவட்டத்திலிருந்து 194 பேரும், காலியில் இருந்து 138 பேரும், யாழ்ப்பாணத்திலிருந்து 121 பேரும் தொற்றாளர்களாக இனங்காணப்பட்டனர். இதுவரை நாட்டில் இனங்காணப்பட்ட கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை 2,55,508 ஆகும். 31,315 பேர் வைத்தியசாலைகளிலும் சிகிச்சை நிலையங்களிலும் சிகிச்சை பெறுகின்றனர். இவர்களில் 2,21,249 பேர் பூரண குணமடைந்துள்ளனர். நேற்றைய தினமும் 41 கொரோனா மரணங்கள் பதிவாகிய நிலையில் இதுவரை நாட்டில் பதிவாகிய கொரோனா மரண எண்ணிக்கை 3000-ஐ அண்மைத்துள்ளது. யட்டினுவர இலக்தன்ன முர்த்தலாவ பகுதியை வசிப்பிடமாக கொண்டு கொரோனா தொற்றுக்கு இலக்காகி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் உயிரிழந்த சம்பவம் குறித்து துரித விசாரணை ஒன்றை மேற்கொள்ளுமாறு அமைச்சர் பவித்ரா வன்னியாராய்ச்சி சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் டாக்டர் அசேல குணவர்த்தனவுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். இதற்கமைய மத்திய மாகாணத்தின் சுகாதார சேவைகள் பணிப்பாளரிடமும் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளரிடமும் அறிக்கைகளை பெற்றுக்கொள்ள டாக்டர் அசேல குணவர்த்தன தற்போது நடவடிக்கை எடுத்துள்ளார். கொரோனாவுக்கு எதிராக தடுப்பூசி வழங்கும் பணிகளும் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்படுகின்றன. பத்திரமுல்ல, பொத்து அராவு, தலங்கம, முத்தெட்டுகொட தொகுதியில் 60 வயதிலும் கூடிய சிரேஷ்ட பிரஜைகளுக்கு சைனோஃபார்ம் தடுப்பூசியின் 1வது டோஸ் வழங்கும் நடவடிக்கை இன்று நடைபெற்றது. பத்திரமுல்ல சுகாதார வைத்திய உத்தியோகஸ்தர் அலுவலகத்தின் தலைமையில் இந்நடவடிக்கை இடம்பெறுகிறது. அத்துடன் மத்தேகுட பகுதியில் சிரேஷ்ட பிரஜைகளுக்காகவும் ககத்துடுவ சுகாதார வைத்திய உத்தியோகஸ்தர் அலுவலகத்தின் தலைமையில் தடுப்பூசிகள் வழங்கப்படுகின்றன. இதுவரை 26,36,524 பேருக்கு 1வது டோஸ் தடுப்பூசிகள் வழங்கப்பட்டுள்ளன. அவ்வாறே அதன் 2வது டோஸ் தடுப்பூசிகள் 9,39,472 பேருக்கு வழங்கப்பட்டுள்ளன. கோவிஷீல்டு தடுப்பூசியின் 1வது டோஸ் 9,25,242 பேருக்கு வழங்கப்பட்டுள்ளது. அதன் 2வது டோஸ் 3,74,040 பேருக்கு வழங்கப்பட்டுள்ளது. சைனோஃபார்ம் தடுப்பூசியின் 1வது டோஸ் 15,96,487 பேருக்கும், அதன் 2வது டோஸ் 5,51,007 பேருக்கும் வழங்கப்பட்டுள்ளது. ஸ்புட்னிக் வி தடுப்பூசியின் 1வது டோஸ் 1,14,795 பேருக்கும், அதன் 2வது டோஸ் 14,425 பேருக்கும் வழங்கப்பட்டுள்ளது. அஸ்ட்ராசெனேகா தடுப்பூசியின் முதல் டோஸை செலுத்திக் கொண்டவர்களுக்கு 2வது டோஸாக மொடர்னா மற்றும் ஃபைசர் தடுப்பூசிகளை வழங்குவதற்கு எடுக்கப்பட்ட தீர்மானம் தொடர்பில் சுகாதார அமைச்சின் பிரதி பணிப்பாளர் நாயகம் வைத்திய நிபுணர் ஹேமந்த் ஹேரத் கருத்து வெளியிட்டார். கோவிஷீல்டு தடுப்பூசி செலுத்தப்பட்டவர்களுக்கு 2வது டோஸாக மொடர்னா அல்லது ஃபைசர் தடுப்பூசியை வழங்குவதால் எவ்வித பிரச்சனையும் இல்லை என பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. இந்த பரிந்துரைக்கமைய தற்போது சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தினால் சில ஆலோசனைகள் சுகாதார தரப்புக்கு வழங்கப்பட உள்ளன. இது தொடர்பான சுற்றுநிருபத்தையும் அவர் வெளியிடுவார். அதன் பின்னரே செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படும். චක්‍රලයක නිකුත් කිරීමනවා ඇති. ඊට පස්සේ තමයි ඒක ක්‍රියාත්මක වෙන්නේ. தற்போதைய கொரோனா நிலையை கருத்தில் கொண்டு கொழும்பு, கம்பகா, காலி, அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு ஆகிய மாவட்டங்களின் ஒரு சில கிராம சேவகர் பிரிவுகள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளன. அத்துடன் தனிமைப்படுத்தல் சட்டத்தை மீறிய 455 பேர் நேற்று கைது செய்யப்பட்டனர்.
கொழும்பு மாவட்டத்தின் கொலன்னாவ போலீஸ் அதிகார பிரிவின் சிங்கப்பூர சங்கஹிந்த செவன வீடமைப்பு தொகுதியை தவிர்ந்த ஏனைய பிரிவுகள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளன. கலனி போலீஸ் பிரிவின் கல்பொரல்ல சியவத்து கிராம சேவகர் பிரிவும் புதிதாக தனிமைப்படுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் ஒரு சில கிராம சேவகர் பிரிவுகள் தனிமைப்படுத்தலில் இருந்து விடுவிக்கப்பட்டுள்ளன. கொத்மலை போலீஸ் அதிகார பிரிவின் கடுதுமத கப்புகஸ்தலாவு வீரபுர கொராக்யோய கீழ்பிரிவு ஆகிய கிராம சேவகர் பிரிவுகள் தனிமைப்படுத்தலில் இருந்து விடுவிக்கப்பட்டுள்ளன. கம்பகா மாவட்டத்தின் பியகம போலீஸ் அதிகார பிரிவின் எட்டிகேன கிராம சேவகர் பிரிவின் பொல்கேன வீதி, லேக்விக் வீதி மற்றும் முதலீட்டு சபை வீதி வாவிக்கு திரும்புகின்ற வரையான பகுதிகளும் தனிமைப்படுத்தலில் இருந்து விடுவிக்கப்பட்டுள்ளன. மீககவத்து போலீஸ் அதிகார பிரிவின் சியம்பலாபே வத்த கிராம சேவகர் பிரிவின் உப்புல் வசந்த மாவட்ட தேவால வீதி, ஆரியதாச விதானகை மாவத்தை நிறைவடைகின்ற பகுதி, சியம்பலாபே வத்த கத்துப்போட வீதி ஆகிய பகுதிகளை தவிர ஏனைய பகுதிகள் விடுவிக்கப்பட்டுள்ளன. காலி இத்துருவ போலீஸ் அதிகார பிரிவின் கோணகல கிராம சேவகர் பிரிவைச் சேர்ந்த பொல்துடுவ கிராமம் மற்றும் அம்பாறை சம்மாந்துறை போலீஸ் அதிகார பிரிவின் புதிய வலாத்தாப்பேட்டிய கிராமமும் தனிமைப்படுத்தலில் இருந்து விடுவிக்கப்பட்டுள்ளதாக அரசு தகவல் பணிப்பாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். அத்துடன் மட்டக்களப்பு வாழைச்சேனை போலீஸ் அதிகார பிரிவின் மீராவோடை கிழக்கு, மீராவோடை மேற்கு, மாஞ்சோலை பத்ரியா கிராம சேவகர் பிரிவும் தனிமைப்படுத்தலிருந்து விடுவிக்கப்பட்டன. பயணத்தடையை மீறி மாகாணங்களுக்கு இடையில் சேவையில் ஈடுபட்ட பஸ் வண்டி ஒன்று கம்பகா போலீசாரால் சுற்றி வளைக்கப்பட்டது. ஏறாவூரில் இருந்து கொழும்பு நோக்கி சென்று கொண்டிருந்த இப்பஸ் வண்டி கம்பகா மிரிசுவத்த பகுதியில் சுற்றி வளைக்கப்பட்டது. இதன்போது பஸ் வண்டியில் 31 பயணிகள் இருந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. தனிமைப்படுத்தல் சட்டத்தை மீறிய கூடுதலானோர் நேற்று கண்டியிலிருந்து கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். அவ்வெண்ணிக்கை 87 ஆகும். நேற்றைய தினம் தனிமைப்படுத்தல் சட்டத்தை மீறிய 455 பேர் கைது செய்யப்பட்டனர். தனிமைப்படுத்தல் சட்டத்தை மீறிய 45,099 பேர் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளனர். மாகாணங்களுக்கு இடையிலான பயணத்தடை தொடர்ந்தும் அமலில் உள்ளது. கொரோனா தொற்று பரவலை கருத்தில் கொண்டு கட்டார், துபாய், சவுதி அரேபியா, ஓமான், பஹ்ரைன் மற்றும் குவைட் ஆகிய நாடுகளில் இருந்து விமான பயணிகள் வருகை தருவது தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளது. இத்தடையானது எதிர்வரும் 13ஆம் தேதி வரை அமுல்படுத்தப்படும். பெசில் ராஜபக்சவை பாராளுமன்ற உறுப்பினராக நியமிக்குமாறு கோரி ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனையின் 113க்கும் கூடுதலான உறுப்பினர்களின் கையொப்பத்துடனான கடிதம் ஒன்று ஜனாதிபதியிடம் ஒப்படைக்கப்பட்டது. இதேவேளை அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக சந்திப்பிலும் இது தொடர்பாக ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பினர். රජ්‍ය මේ වෙනතෙක් එතුමාගේ පැමිණීම සම්බන්ධ නිල ප්‍රකාශයක් ප්‍රකාශයට පත් කරේ නැහැ. කවදටද බැසිල් ඇමැත්තුමා නැවත පාර්ලිමේන්තු වෙන්නේ? பெசில் பாராளுமன்றம் வருவது குறித்தும் அவர் எவ்விதத்தில் பாராளுமன்றம் பிரவேசிப்பார் என்பது குறித்தும் என்ன பதவி வகிக்கப் போகிறார் என்பதும் முற்றுமுழுதாக உள்விவகார பிரச்சனையாகும். இது தொடர்பாக சரியாக தீர்மானிக்கப்பட்டு முடிவெடுக்கப்படும் பட்சத்தில் அதனை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். தற்போதைய நிலைமைகள் குறித்து பேச்சுவார்த்தைகள் இடம்பெறுகின்றன. වාර්තාවන විදිහට මුදල් රාජ්‍ය අමාත්‍ය දුහුරේ තාර්ථික සංවර්ධන කැබිනට් අමාත්‍ය දුහුරේ තමයි ඔහු දිවුරුම් දීමට නියමිත තිබෙන්නේ පුවත්පත් වාර්තා කරන විදිහට. අමාත්‍යතුමනි දැන් එතකොට ඉදිරියේදී කැබිනට් සංශෝධනයක් සිද්ධ වෙනවාද? அமைச்சின் முக்கியத்துவம் குறித்தும் பெறுமதி குறித்தும் ஆராயப்படும். அதற்கு யார் நியமிக்கப்படுவார் போன்ற செயற்பாடுகளில் வரலாற்று ரீதியிலான முறைகள் காணப்படுகின்றன. இவற்றை முன்னெடுக்க உரிய தீர்மானம் எட்டப்பட வேண்டும். கற்பனை ரீதியில் இதற்கு பதிலளிக்கும் போது அது வேடிக்கையாக மாறக்கூடும். ඔබතුමාලා තාම එහෙම තීරණයක් අරන් නැද්ද බැසිල් රාජපක්ෂ මහත්මයා අමාත්‍ය දුහුරේක දිවුරුම් දීම සම්බන්ධයෙන්? அவ்வாறான எவ்வித தீர்மானங்களும் இல்லை. அமைச்சரவையில் மாற்றங்களை ஏற்படுத்துவது குறித்து ஜனாதிபதியை தீர்மானிப்பார். அமைச்சரவையை நியமிக்கும் முழுமையான அதிகாரம் ஜனாதிபதியிடமே காணப்படுகிறது. அவராலேயே அமைச்சரவையின் தீர்மானங்களும் எடுக்கப்படும். அவ்வாறு தீர்மானம் எடுக்கப்படும் பட்சத்தில் எமக்கு அறிவிக்கப்படும். நீங்கள் சிந்திப்பதை போன்று எங்களால் செயற்பட முடியாது. பெசில் ராஜபக்சவை பாராளுமன்ற உறுப்பினராக நியமிக்குமாறு 113 உறுப்பினர்களின் கையொப்பத்துடனான கடிதம் ஜனாதிபதியிடம் வழங்கப்பட்டதாக பாராளுமன்ற உறுப்பினர் ஜகத்குமார் தெரிவித்துள்ளார். இப்பெரமுனவை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற சிரேஷ்ட உறுப்பினர்களும் இதில் கையொப்பமிட்டுள்ளதாக அறிவிக்கப்படுகிறது. அத்துடன் வெகு விரைவில் பெசில் ராஜபக்ஷ பாராளுமன்றத்திற்கு வருகை தர வேண்டும் என்ற யோசனை வடமேல் உள்ளூராட்சி மன்ற தலைவர்களின் ஒன்றியத்தின் போது நிறைவேற்றப்பட்டது. අපේ පළාත්පාලන ආයතන 21කින් අපි 20ක්ම இங்குள்ள 21 உள்ளூராட்சி மன்றங்களில் 20 உள்ளூராட்சி மன்றங்களின் அதிகாரம் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவை சார்கிறது. நாட்டு மக்களில் 69 லட்சம் பேர் வாக்களித்ததில் கூடுதலான வாக்குகள் குருநாகல் மாவட்டத்திலிருந்தே செலுத்தப்பட்டது. உள்ளூராட்சி மன்ற தலைவர்களின் ஒன்றியத்தினால் பெசில் ரோகண ராஜபக்ஷ பொதுஜன பெரமுனவின் ஸ்தாபகர் ஆவார். 3/2 பெரும்பான்மை காணப்படுகின்ற இவ் அரசாங்கத்திற்கு திரைக்கு பின்னால் இருந்து கொண்டு பாரிய உந்து சக்தியாக விளங்கிய பெசில் ரோகண ராஜபக்ஷ பாராளுமன்றம் பிரவேசிக்க வேண்டும் என ஏகமனதாக தீர்மானிக்கப்பட்டது. කරු හැටියට අපි දකින බැසිල් රෝහණ රාජපක්ෂ මැතිතුමා තුමාගේ පාර්ලිමේන්තු සම්ප්‍රාප්ත
3 மாத காலத்திற்கு தேவையான அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் நாட்டில் கையிருப்பில் இல்லை என தெரிவிக்கப்படும் கருத்துக்கள் முற்றிலும் உண்மைக்கு புறம்பானவை என அமைச்சர் கெஹலி ரம்புக்வெல தெரிவித்துள்ளார். அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக சந்திப்பின் போது ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். கையிருப்பு தொடர்பாக நாம் கூடிய கவனம் செலுத்தியுள்ளோம். கடன் தவணைகள் பெருமளவில் காணப்படுகின்றன. எதிர்வரும் 26ஆம் தேதி அளவில் இதனை செலுத்த வேண்டியுள்ளதாக நான் நம்புகிறேன். இது தொடர்பான பிரச்சனை இல்லை என கூற முடியாது. இது தொடர்பாக தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தை நடத்தி அதனை தீர்த்துக் கொள்வதற்கான பல வழிமுறைகளை அமுல்படுத்த திட்டமிட்டுள்ளோம். 3 மாதத்திற்கு தேவையான அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் எமது கையிருப்பில் உண்டு. இதனால் சிவப்பு எல்லைக்கு நாம் இன்னும் வரவில்லை. இது தொடர்பாக கூடிய கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. அவ் எல்லையை அண்மிக்காதிருக்க நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. கோவிட்-19 தொற்று காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள சுற்றுலாத்துறை சார்ந்த நிறுவனங்களுக்கு நிவாரணங்களை வழங்க அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. சுற்றுலாத்துறையில் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பெருந்திரளானோர் தொடர்பு பட்டுள்ளனர். இலங்கை அபிவிருத்தி அடைந்து வரும் நாடு என்பதால் தனியார் துறையில் இதற்கென பல முதலீடுகள் காணப்படுகின்றன. இந்நிறுவன ஊழியர்கள் பெரும் சிரமங்களுக்கு உட்பட்டுள்ளதனால் தொழில் வழங்குனர், ஊழியர் தொழிற்சங்க பிரதிநிதிகள், தொழில் அமைச்சு மற்றும் தொழில் திணைக்களத்தின் அதிகாரிகள் அடங்கிய செயற்குழு ஒன்று முன்வைத்த யோசனைக்கு அமைய இவ்வாறான நிறுவனங்களில் சேவையாற்றிய நிரந்தர ஊழியர்கள் இறுதியாக பெற்றுக்கொண்ட ஊழியத்தில் 50% அதாவது குறைந்தபட்சம் 14,500 ரூபாய் கொடுப்பனவு எனும் வழங்க அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. கோவிட்-19 தொற்று மற்றும் இடைக்கிடையே விதிக்கப்பட்ட பயணத்தடை காரணமாக அடிப்படை வசதிகளை கூட பெற்றுக்கொள்ள முடியாத நிலையில் உள்ள சமயஸ்தலங்களுக்கு உலர் உணவுப் பொருட்களை வழங்கும் வேலைத்திட்டம் ஒன்றை அமுல்படுத்தவும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. விசேடமாக வெளி மாவட்டங்களில் பல்வேறு சிரமங்களுக்கு உட்பட்டுள்ள சமயஸ்தலங்களுக்கு இலங்கை கூட்டுறவு விற்பனை நிலையம் ஊடாக 5,000 ரூபாய் பெறுமதியான நிவாரணப் பொதியை வழங்கவும் அமைச்சரவை தீர்மானித்துள்ளது. எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பலில் இருந்து பிளாஸ்டிக் வகைகளில் சுமார் 60% என்ன நடந்தது என்பது தெரியாதென அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். தீப்பற்றியதை அடுத்து கடலுக்கு இரையாகிய கப்பலில் 190க்கும் கூடுதலான பொருட்கள் காணப்பட்டதுடன் அவற்றில் கூடுதலாக பிளாஸ்டிக் காணப்பட்டதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் இக்கப்பலில் இருந்து கரையொதுங்கிய கழிவுகள் 44 கொள்கலன்களில் போடப்பட்டு வத்தளை பகுதியில் வைக்கப்பட்டுள்ளன. இவற்றில் 1034 டன் பிளாஸ்டிக் அடங்குவதாக மத்திய சுற்றாடல் அதிகார சபை சுட்டிக்காட்டுகிறது. எவ்வாறாயினும் கப்பலில் இருந்த பிளாஸ்டிக் அளவில் 40%-ஆனவையே கரையொதுங்கி உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. எஞ்சிய 60% பிளாஸ்டிக்கு என்ன நடந்தது என்பது இதுவரை தெரியவில்லை என சுற்றாடல் அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். ஜனாதிபதியின் சுபீட்சத்தின் நோக்கு கொள்கை பிரகடனத்திற்கு அமைய நஞ்சற்ற உணவு உற்பத்தியை ஊக்குவிக்கும் வகையில் சேதன பசலை மூலமாக உற்பத்திகளை அதிகரிப்பதற்கு நாடளாவிய ரீதியில் பல்வேறு வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. தற்போது நிலவி வரும் கொரோனா அச்சுறுத்தலுக்கு மத்தியில் சுயதேவை பொருளாதார கட்டமைப்பை வலுவடைய செய்ய வேண்டிய தேவை காணப்படுகிறது. வவுனியா பண்டாரிகுளம் கிராம சேவையாளர் பிரிவில் யோசன் செல்வராணி தம்பதிகள் வீட்டுத் தோட்டம் மூலம் பயனுள்ளதாக இயற்கை முறையில் செய்கையில் ஈடுபட்டு ஏனையோருக்கும் முன்மாதிரியை வழங்கியுள்ளனர். கச்சான், மரவள்ளி, வாழை மற்றும் மரக்கறி வகைகளை பயிரிட்டு அதன் மூலம் சிறந்த பயனை பெற்றுள்ளனர். கூட்டு பசலை தயாரித்து இவற்றிற்கு உரமாக இடுகின்றனர். தற்போது இவற்றின் மூலம் சிறந்த அறுவடையையும் இவர்கள் பெற்று வருகின்றனர். ஜனாதிபதியால் நஞ்சற்ற விவசாய முறையை நான் மிகவும் சந்தோஷமா வரவேற்கிறேன். இந்த மருந்துகள் அதுன்னு கண்டவாக்கள் எல்லாம் போட்டு கொண்டதால சிறுநீரகங்கள் நோய்கள் அதுக்கான நோய்கள் வவுனியா மாவட்டத்தில் கூடுதலாக இருக்கு. என்னால என்ற வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் உதவி செய்து இருங்களாண்டா நானும் இந்த தொழிலை செய்து ஆக்களுக்கு நோய்களையும் குறைத்து நல்ல முறையில் நானும் ஓரளவுக்கு என்னால் என்ற மாதிரி நானும் கொண்டு போகலாம். நஞ்சத்த விவசாய முறையை கொண்டாந்து நானும் வரவேற்று அதன்படி தான் நானும் சிறு சிறு பயிர்களை செய்து கொண்டு இருக்கிறேன். ஏன்னா எங்கள்கிட்ட பெருசாக வசதி எதுன்னு இல்லை. மெயின் தண்ணி கொஞ்சம் காணாது கிணத்துல. அதை வச்சு ஒரு மாதிரி சமாளித்து செய்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கு ஜனாதிபதி அவர்கள் தான் ஏதாவது ஒரு உதவி செய்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இதேவேளை சேதன பசலை தயாரிக்கும் பணி தற்போது இடம்பெற்று வரும் நிலையில் திருகோணமலை மாவட்டம் தம்பலகாமம் பிரதேச செயலக பிரிவிற்கு உட்பட்ட பத்தினிபுரம் கிராம விவசாயி ஒருவர் மும்முரமாக ஈடுபட்டு வருகிறார். குறித்த விவசாயி சுமார் 2 ஏக்கருக்கும் அதிகமான நிலப்பரப்பில் தோட்ட பயிர் செய்கையில் ஈடுபட்டு கத்தரி, வெண்டி, கரிமிளகாய், மஞ்சள், தர்பூசணி, தென்னை, வாழை உள்ளிட்ட பல பயிர்களையும் செய்கை பண்ணியுள்ளார். நஞ்சற்ற உணவு உற்பத்திக்கு சேதன பசலிகள் மிகவும் பொருத்தமானவை என அவர் குறிப்பிட்டுள்ளார்.
நாங்கள் தோட்டம் தான் செய்து கொண்டிருக்கிறோம். கத்தரி, கொச்சி, மிளகாய், கறி மிளகாய் அதுகளுக்கு இப்போ நாங்கள் சேதன பசலை தான் செய்து போட்டு கொண்டிருக்கிறோம். அதால் நோய் தாக்கம் இல்லாமல் இருக்குது. மட்டக்களப்பு மாநகர சபையில் முன்னெடுக்கப்படும் சேதன பசலை உற்பத்தி நிலையத்தினை வினைத்திறன் மிக்கதாக மாற்றுவதற்கு தேவையான திட்ட முன்வழிவுகள் கிழக்கு மாகாண ஆளுநருக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக மட்டக்களப்பு மாநகர சபை முதல்வர் டி சரவணபவன் தெரிவித்துள்ளார். மாநகர சபையின் கடந்த மாதம் ஒத்திவைக்கப்பட்ட அமர்வு நேற்று நடைபெற்றது. இதன்போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். எங்களது ஜனாதிபதியில சுயச்சத்தின் நோக்கு திட்டத்தின் கீழ சேதன பசலை மூலமாக உற்பத்திகளை அதிகரிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோட திட்டங்கள் அமல்படுத்தப்பட்டு வருகின்ற இந்த சந்தர்ப்பத்தில் மாநகர சபையும் ஏற்கனவே சேதன பசலை தயாரிப்பில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றது. அதில் செயற்பாடு அது வினைத்திறன் மந்தகதியாக இருக்கின்றது. 37,000 தொன் எங்களுக்கு கழிவாக கிடைக்கப்படுகின்றது, நாளாந்த கழிவாக. அதில் சேதன பசலை தயாரிக்கப்படக்கூடிய கழிவாக 18.7 தொன் கிடைக்கப்படுகின்றது. ஆனால் உண்மையிலேயே சரியான முறையில் இதை நிர்வாகம் செய்து உற்பத்தி செய்யப்படும் பட்சத்தில் 12,000 தொன்னை உற்பத்தி செய்யக்கூடிய வகையாக இருக்கும். ஆனால் அங்கு இருக்கின்ற ஒழுங்கற்ற நிர்வாகம் செயற்பாடுகள் காரணமாக தற்பொழுது எங்களது உற்பத்தி 100 தொன்னாகத்தான் இருக்கின்றது, நாளாந்த உற்பத்தி. இதை வினைத்திறனாக மாற்றுவதற்கான திட்ட முன்மொழிவு என்னால் ஆளுநருக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றது. அந்த திட்ட முன்மொழிவு சரியான முறையில் அங்கீகரிக்கப்பட்டு அமல்படுத்தப்படும் பட்சத்தில் 6 மாத காலத்துக்குள்ள ஒரு நாளைய உற்பத்தி 2,000 தொன்னாகவும் அடுத்த 3 மாதத்துக்குள்ள உங்களோட உற்பத்தியை 12,000 தொன்னாக மாற்றுவதற்கான திட்ட முன்மொழிவை நான் முன்மொழிந்திருக்கின்றேன். நாட்டின் பல பகுதிகளிலும் முன்னெடுக்கப்பட்ட சுற்றி வளைப்புகளின் போது போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டன. கொழும்பு வடக்கு பிராந்திய விசாரணை பிரிவு மட்டக்குழி பகுதியில் மேற்கொண்ட சுற்றிவளைப்பின் போது 1 கிலோ 170 கிராம் ஹெரோயின் போதைப் பொருளுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டார். இவர் இதற்கென பயன்படுத்திய மோட்டார் காரும் கைப்பற்றப்பட்டது. கல்கிச பிராந்திய குற்றத்தடுப்பு பிரிவு முன்னெடுத்த சுற்றிவளைப்பின் போது 50 கிராம் ஹெரோயின் போதைப் பொருளுடன் சந்தேக நபர் ஒருவர் ரத்மலான பகுதியில் கைது செய்யப்பட்டார். தொட்டலங்க பகுதியில் 18 கிராம் போதைப் பொருளுடன் 54 வயதுடைய சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டார். மேல் மாகாணத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி பொலிஸ்மா அதிபர் தேசபந்து தென்னகோனுக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய கந்தான போப்பிட்டிய தீவில் பாரிய அளவில் நடத்தப்பட்டு வந்த சட்டவிரோத மதுபான உற்பத்தி நிலையம் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினரால் முற்றுகையிடப்பட்டது. இவ்விடத்திற்கு வள்ளம் மூலமே செல்ல முடியும். சந்தேக நபர் ஒருவரும் கைது செய்யப்பட்டார். இத்துடன் வசந்தம் டிவியின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கையை இரவு 8 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.